இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேட் பண்ணுவீங்க. அப்படி வந்து சேட் பண்றப்ப வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல வந்து என்ன நேம் வந்து குடுத்துருக்காங்களோ, அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் சேட் பேஜ்ல வந்து ஷோ ஆகும். அந்த நேம பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மாத்திக்க முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரு வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய நேம் தான் பாத்தீங்கன்னா, உங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் சேட் பாக்ஸ்ல வந்து ஷோ ஆகும். இந்த நேம பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் நம்பர்லாம் எப்படி நம்ம வந்து நமக்கு புடிச்ச மாரி வந்து சேவ் பண்ணுவோமோ, அதே மாரி இன்ஸ்டாகிராம் ஐடில இருக்கக்கூடிய இந்த நேம் பாத்தீங்கன்னா வந்து, நமக்கு புடிச்ச மாரி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து இருக்குது. அத பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்ல இருக்கக்கூடிய மெசேஜ் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் யார் யார்ட்டெல்லாம் சேட் பண்ணுறீங்களோ அந்த சேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் யாரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிக் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஹூ கேன் எடிட் யுவர் நிக் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஒன் திஸ் சேட் பீப்புள் யூ ஃபாலோ ஒன்லி யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்ரி ஒன் இன் திஸ் சேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் வேணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நிக் நேம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நிக் நேம் வந்து இன்ஸ்டாவில் சேட்டில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நிக் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். மற்றபடி மற்ற எல்லாருக்குமே ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலில் வந்து என்ன நேம் வந்து வச்சிருக்கிறாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகும். உங்களோட சேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த மாதிரி உங்களோட நிக் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அப்டேட் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தமாக 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். எவ்ரி ஒன் திஸ் சேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா யார் வேணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் பீப்புள் யூ ஃபாலோயின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட நிக் நேம்ஸை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் யூ ஃபாலோ அப்படின்றது தான் வந்து இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட நிக் நேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஐடி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஐடியுமே இங்கே வந்து இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ப்ரொஃபைல் என்ன நேம் இருக்குதோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு நியூவாக சேஞ்ச் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து மெசேஜ் செக்ஷனில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேறு நேம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த நேம் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் வந்து ஷோ ஆகாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டிஃபை வந்து ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த நேமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதையுமே அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த இன்ஸ்டாகிராமில் நிக் நேம்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி மொபைல் நம்பர்லாம் நம்ம ஃபோனில் வந்து சேவ் பண்ணுறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வந்து வச்சுருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பராக இருக்கட்டும், நம்மளோட பார்ட்னர்ஸோட நம்பராக இருக்கட்டும், யாரோட நம்பராக இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுருப்போம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிக் நேம்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதில் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.